தர்ஷிகாக்கு ஏதோ ஒன்று க்ரஷ் மாதிரி வந்துருச்சாம். யாரு மேலன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் மேலன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் மாறி போயிட்டேன். சரி நானுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுடலாம்னு நெனச்சேன். ஆனா என்னால விட முடியல. அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க, "நீ வேற எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீயும் அவனும் டான்ஸ் ஆடும்போது நான் ஆன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்." தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, அததான் இன்னைக்கு விஜய் சேதுபதியும் பாராட்டுனார்ல. சரி என்ன பொறுத்தவரைக்கும் அவன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அது சொல்லாம என் மனசுக்குள்ள வச்சுக்கிறது அதுவே ஒரு சுகம். நாளைக்கு கேர்ள்ஸ் ஸ்வாப் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு போணும்னு போல இருக்கு. ஆனா ஆனந்தியும் போணும்னு சொல்றாளேன்றதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு முடிஞ்சத நான் பண்றேன். உன்ன எப்படியாவது புஷ் பண்ண வைக்கிறேன். ஆனா அதுவுமே என் கையில கிடையாதுன்னு" சொல்லி முடிச்சிடுறாங்க. கேர்ள்ஸ் ஸ்வாப்க்கு பத்தி நாளைக்கு யார் போறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப தர்ஷிகா சொல்றாங்க, "எனக்கும் போணும்னு இருக்கு. ஆனந்திக்கும் போணும்னு இருக்கு. ஆனா, எனக்கு அங்க போய் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு இருக்கு." ஏற்கனவே தர்ஷிகா சொன்னதுனால, ஜாக்லினுக்கு அங்க ஏதோ பல்ப் எரிஞ்ச மாதிரி, தர்ஷிகாக்காக அவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனந்தி போனாலும் நல்லாருக்கும், தர்ஷிகா போனாலும் நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, 2 பேருக்கும் இப்படியும் அப்படியும் இல்லாம சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா சொல்றாங்க, "எனக்கு இங்கேயே இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா பாய்ஸ் கேங்க என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கே இஷ்டம் இல்ல. நான் தீபக்க என்னவோ நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் இருக்க பாண்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க பாய்ஸ பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தானுங்க. ஆனா இங்க இருக்கும்போது என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த வீக் ஃபுல்லா டாஸ்க்கு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் போயிடுச்சு. நீ பாதி நாள் இங்க இருந்த. ஸோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம்." தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் இது ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே 9 வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்களாம். இப்ப தான் விஷாலோட பேசுறாங்களாம். ஸோ விஷாலும் என்ன சொல்றான்னா, இவருக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததுனால இவங்க 2 பேரும் பேசாம இருந்திருக்காங்க. 9 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்க இங்க பேசினவங்க இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். முக்கியமா இவங்க பேண்ட் குடுத்ததுக்கப்புறம். இது எனக்கு கேமு தான் புரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தர்ஷிகாவும் அத பத்தி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கேங்க பொறுத்தவரைக்கும் இப்ப தான் லவ்வு அது இதுன்னு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீக்கு ஸ்வாப்னாலும் அடுத்த வாரம் போல 2 வீடுமே சேர்ந்துடும். விஷால் பொறுத்தவரைக்கும் அவர் கேமா விளையாடுறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் பர்சனலா எடுத்திருக்காங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.